வணக்கம். அல்சைமர் என்கின்ற அந்த குறைபாட்டை நாம் தவிர்க்க முடியுமா என்பதை பற்றித்தான் இன்று சிந்திக்கப் போகிறோம். இந்த அல்சைமர் என்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா, அலோய்ஸ் அல்சைமர் அப்படின்னு ஒருவர் இருந்தார். அவர் 1906ஆம் ஆண்டு அகஸ்டி டிட்டர் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட இந்த அறிகுறிகளை காண்றாரு. என்ன மாதிரி அறிகுறினா, அவங்களுக்கு ஞாபக மறதி, அவங்களுடைய பிரெயின்ல அமிலாய்டு புரோட்டீன்ஸ் சேர்ந்துருக்குது, அதே மாதிரி நியூரோ ஃபிப்ரிலோ டேங்கிள்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இதை அவர் அறிகுறியை ரெக்கார்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். அவரு அதை நேம் பண்ணல. அதுக்கப்புறமேலு 1910ஆம் ஆண்டு எமிலி கிராப்லின் அப்படிங்கிறவர் தான் இதற்கு அல்சைமர் டிசீஸ்னு அவருடைய பெயரை வைக்கிறார். நோய்களில் நிறையா யார் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பேரை வைப்பது இயல்பு. உதாரணத்துக்கு பார்க்கின்சன்ஸ்ங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். தாமஸ் ஹாட்ஸ்கின் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அது ஹாட்ஸ்கின் லிம்போமியா. அதே மாதிரி ஜான் லாங்டன் டவுன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அது டவுன் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அல்சைமரில் உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, ஞாபகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்முடைய பிரெயின் செல்ஸில் அமிலாய்டு பீட்டா இது புரோட்டீன் சேர்ந்துடும். அதே மாதிரி பிரெயின் செல்ஸுக்கு நடுவில் டாவ் டேங்கிள்ஸ் சேர்ந்துடும். இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு ஞாபகம் மறதி மட்டும் இல்லாமல் அண்மையில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடும், கான்வர்சேஷன்ஸ் மறந்து போயிடும், அவங்க இடங்களையும் பெயர்களையும் மறந்துடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு கூட சொல்ல முடியாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. எடுத்த உடனே என்ன ஆகும்னா, அவங்க ரீசெண்ட் கான்வர்சேஷனை மறந்துடும். நானா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர்களை மறந்துடுவாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க. இவங்க தனியாக வாழலாம், ஆனால் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு 10 மணிக்கு நீங்கள் இன்னாரை சந்திக்கிறதா இருக்கீங்க, இன்னைக்கு 11 மணிக்கு நீங்கள் டாக்டரை பார்க்கணும், 12 மணிக்கு ஒருத்தருக்கு நீங்கள் டைம் கொடுத்துருக்குறீங்க, இப்படி யாராவது ஒருத்தர் அவங்கள ஞாபகப்படுத்தணும். 2வது ஸ்டேஜ், அது மிடில் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அதிகமாயிரும், ரொம்ப அதிகமாயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களால படிக்கிறது, எழுதுறது, பணத்தை கையாளுறது, இதெல்லாமே பெரிய பிரச்சனை ஆயிடும். திடீர்னு எங்கேயாவது போயிடுவாங்க, எங்கே திரும்பணும்னு தெரியாமல் போயிடும். வாண்டரிங் அண்ட் லாஸ்ட். தூக்கம் பயங்கரமாக பாதிக்கப்படும். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, பேசவே முடியாது, சரியா வார்த்தைகளே வராது. ஃபேமிலி மெம்பர்ஸுடைய முகமே வருது. என்னை நான் யாருன்னு தெரியுதா, நீ யாரு தெரியலையே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்புறம் உட்கார நடக்கலாம் சிரமம். ஒரு டாய்லெட் போகிறதுக்கோ இல்லை உட்காரதுக்கோ ரொம்ப சிரமப்படுவாங்க. யாராவது ஒருத்தர் 24 ஹவர்ஸ் இவங்களை பார்த்துக்கிட்டே இல்லைன்னா பெரிய ஆபத்தில் போய் முடிச்சிடும். இதுதான் அல்சைமர் டிசீஸ். நான் ஒன்று படித்தேன். என்னென்னா, அல்சைமர் ஒரு ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வராரு, வெளியே சாப்பாடு வாங்குறாரு ஒய்ஃபுக்கும் தனக்கும். அப்போ அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க டெய்லி வாங்குறீங்க, என்ன பிரச்சனை? அந்த ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் சொல்கிறார், என் ஒய்ஃப் அல்சைமரில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, அதனால தான். ஏங்க, அவங்களுக்கு தான் ஒன்றுமே ஞாபகம் இருக்காது, இங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாமே, அவங்களோட சாப்பிட்ணுன்னு போகிறீங்களே, நீங்கள் சாப்பிட்றீங்க கூட அவங்களுக்கு தெரியாதே, நீங்கள் யாருன்னே தெரியாதே, அதனால் இங்கே நல்லா நிம்மதியாக சூடாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாமே, நீங்கள் ஏன் அவங்களோட போய் சாப்பிட்ணும்? நீங்கள் சாப்பிட்றதே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுதில்ல, என் ஒய்ஃபோட நான் சாப்பிட்றேன்னு. கடைசி காலத்தில் இந்த மாதிரி டைமில் தானே என்னுடைய ஆறுதல் அவங்களுக்கு தேவை. நான் மனசளவில் மானசீகமாக அவங்க மேலே அன்பு செலுத்துகிறேன்னா அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது தானே. அவங்களுக்கு தெரியுதோ இல்லையா, அது பிரச்சனை இல்லைன்னு. இப்போ சில பேருக்கு ஞாபகம் மறக்கும். நம்ம மறக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே சகஜம் தான். அதை போய் அல்சைமரில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வயசானவுடனே கொஞ்சம் மறக்கும், பேர்லாம் மறக்கும், இது இயல்பு தான். ஆனால் அதுக்காக நம்ம இது அல்சைமராக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. எனக்கு ஒரு மேலதிகாரி இருந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் பிசியாக இருந்தார். அவர் பேர் வெங்கடகிருஷ்ணன். என்ன பண்ணுவார்னா, வெங்கட்ராமன் இங்கே வாங்க அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் கழித்து வெங்கட சுப்பிரமணியன் இங்கே வாங்கம்பாரு. கொஞ்ச நேரம் கழித்து வெங்கடேஷ் இங்கே வாங்கம்பாரு. ஒரு தடவை கூட அவருடைய பெயரை அவர் உச்சரித்ததே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரை மறந்துட்டு இவனே இங்கே வா, இவனே அப்படிம்பாங்க. அது சகஜமான ஒரு விஷயம். இந்த பெயரை மாற்றுறது, பெயரை தப்பாக சொல்கிறது, இதெல்லாம் அல்சைமரில் கொண்டு போய் விடுது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சாதாரணமாக எல்லாருக்குமே நிகழக்கூடியது தான். ஒரு சில நேரங்களில் நமக்கும் இது நிகழும். அதனால் நம்ம அல்சைமர்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்வின்சிபிள் பிரெயின் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படித்தேன். மஜீத் ஃபவுதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இவர் தொடர்ந்து இந்த அல்சைமர், டிமென்ஷியா
இந்த பேஷண்ட்ஸோடையே ஒர்க் பண்ணக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய மூளையை ட்ரெயின் பண்ணுறது மூலம் இந்த அல்சைமருடைய இன்சிடென்ட்ஸை நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு நம்முடைய ஞாபக சக்திக்கான உறுப்பு என்னென்னா ஹிப்போ கேம்பஸ்னு ஒன்று இருக்குது. அது சுருங்கி போயிருக்கும். இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க 1.5 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 2 சென்டிமீட்டர்ஸ். ஒரு 6 வாரம் அவங்களுக்கு மெமரி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அது 3.5லேருந்து 4 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 5 காரணங்கள் சொல்கிறாரு. இந்த 5 செஞ்சோம்னா நமக்கு அல்சைமர் வராது அப்படிங்கிறது. என்னென்னா, முதல்ல ஃபுட். நீங்கள் நிறைய ஃபைபர் உள்ள ஃபுட்டு சாப்பிடணும். அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட்டா அல்சைமர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய ஃபைபர்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சைமர் வராதுங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, தூங்கணுங்கிறாரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6லேருந்து 7 மணி நேரமாவது தூங்கணும். 8 மணி நேரம் தூங்குறது ஐடியல். முடியாட்டி கூட மினிமம் 6 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு குறைவாக தூங்குனீங்கனாலும் உங்களுக்கு ஞாபக மறதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்கனாலே மறதி வந்துடும். எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிறோம், கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டு போனோம்னா எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்க. நல்ல நண்பர்கள் வச்சுக்கோங்க, பேசுங்க, ஜாலியாக இருங்க, நகைச்சுவையான படங்களை பாருங்கள், நகைச்சுவையாக பேசுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை ஆக்கும். நாலாவது என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணுறது. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம பாடிக்கு தான் வாக்கிங்னு கிடையாது, நம்ம பிரெயினுக்கும் அது தேவை. ஏன்னா நம்ம வாக் பண்ணும்போது புதிய புதிய நியூரான்ஸ் உற்பத்தி ஆகுது, நியூரோஜெனிசிஸ். நம்ம கையில் எழுதும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது கையில் எழுதுறீங்கன்னா அல்சைமர் வராது. அந்த பிரெயினுக்கும் ஹேண்டுக்குமான கோஆர்டினேஷன் இருக்கும். அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. 5வது என்ன, மறந்துடுச்சு. நன்றி, வணக்கம்.